नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी। நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல கேட்கக்கூடிய நிபந்த் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நிபந்த் शिक्षा की प्रणाली வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நான் புஸ்தகாலய்க்கு உபயோகிதா அப்படின்ற நிபந்த் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த கைடு யூஸ் பண்ணாலும் ஓகே, எந்த புக் யூஸ் பண்ணாலும் ஓகே, கண்டென்ட் என்னமோ கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். மேபி வேர்டிங்ஸ் வேணால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். நீங்கள் எதில் படித்தாலும் நீங்கள் இதை லிசன் பண்ணுங்கள். ஸோ இதே தான், கண்டென்ட் ஒன்று தான், மேபி வேர்டிங்ஸு சென்டென்சஸ் வேணால் ஒன்று பின்னாடி ஒன்று மாறி இருக்கலாம். ஸோ புஸ்தகாலய்க்கு உபயோகிதா, புஸ்தகாலை அப்படின்னா லைப்ரரி, உபயோகிதா அப்படின்னா அதோடைய யூசஸ். நமக்கே தெரியும் லைப்ரரி இருக்கிறதுனால என்னென்ன யூசஸ் அப்படின்னு கேட்டால் நம்மளால் ஓரளவுக்கு காமனாக எழுதிட முடியும். ஸோ அதே தான் நம்ம இப்போது ஹிந்தியில் எழுத போகிறோம். फर्स्ट भूमिका रोल। मनुष्य के जीवन में शिक्षा का महत्व काफ़ी प्रशंसनीय है। मनुष्य के जीवन में மனுஷனோட வாழ்க்கையில் शिक्षा का महत्व அப்படின்னா எஜுகேஷனுடைய மகத்துவம் ரொம்பவே வந்து முதன்மையானது, ரொம்ப வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. शिक्षा से ही मनुष्य आगे बढ़ सकता है। शिक्षा से ही ஒருத்த வந்து நல்லா படிச்சிருந்தா மாத்திரம்தான் அவனால் முன்னேற முடியும். बड़ों का जीवन ज्ञानोपार्जन से ही बड़ा बन गया था। बड़ों का जीवन ஞானோபார்ஜன் அப்படின்னா அறிவூட்டும். ஸோ ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிறதால மட்டுமே வந்து நம்மளால் வளர்ந்து வர முடியும். படோங்கா ஜீவன் பெரியவங்களோட இப்போது எல்லோரும் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க. अनुभव तथा विभिन्न विषयों की जानकारी से ही मनुष्य अपने स्तर को ऊंचा बना सकता है. அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ், தத்தா விபின்ன விஷயம், நிறைய விஷயங்கள் பற்றின இன்ஃபர்மேஷன், ஜான்காரியான அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கிறதால மட்டும்தான் மனுஷ்ய அப்னே ஸ்தர் அப்படின்னா தன்னுடைய அந்த ஸ்டேட்டஸ், தன்னுடைய அந்த லெவலை வந்து ஊஞ்சா பனா சக்தா ஹே, தன்னால் உயர்த்திக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஞான்வர்தக் சாதனம் அப்படின்னா அறிவூட்டும், அதாவது நமக்கு வந்து நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் புஸ்தகாலை கா ஸ்தான் சர்வோபரி ஹே. நம்மளுடைய நாலேஜ் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு இருக்க சாதனங்களை முக்கியமான ஒன்று தான் புஸ்தகாலை. புஸ்தகாலை சப்கே லியே பகுத் ஹி லாப்தாயக் ஹே. ஸோ புஸ்தகாலை லைப்ரரி அப்படின்றது எல்லாருக்குமான ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கல்வின்றது எவ்வளோ முக்கியம், அந்த கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அந்த நூலகம் மூலமா எவ்வளவு கிடைக்குது, எப்படி கிடைக்குது அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது புஸ்தகாலை. ஸோ புஸ்தகாலைனா லைப்ரரி பற்றி சொல்கிறாங்க. जहाँ विभिन्न पुस्तकें संग्रह की जाती है. ஸோ புஸ்தகாலை அப்படின்றது ஒரு பிளேஸு, விபின்ன புஸ்தகம் டிஃப்ரெண்ட் புக்ஸு கலெக்ஷன் இருக்கும், டிஃப்ரெண்ட் புக்ஸுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். சங்கிரஹ் அப்படின்னா கலெக்ஷன். உஸ் தான் கோ புஸ்தகாலை கஹத்தே ஹை. ஸோ அந்த பிளேஸை தான் புஸ்தகாலை லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பிளேஸில் எல்லா புக்ஸோட கலெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்த தான் புஸ்தகாலை அப்படின்னு சொல்கிறாங்க. पुस्तकालय में विभिन्न क्षेत्रों तथा विषयों की पुस्तकें हमें पढ़ने को मिलती है. पुस्तकालय में லைப்ரரியில் विभिन्न क्षेत्रों तथा विषयों, विभिन्न அதாவது டிஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு இடத்தினுடைய ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் புக் தான் லைப்ரரியில் இருக்கும்னு கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த எல்லா பகுதிகளையும் சார்ந்த புக்ஸும் இருக்கும். அதுதான் விபின்ன க்ஷேத்திரம் தத்தா விஷயம், விபின்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸை கொண்டுள்ள எல்லா புக்குமே வந்து நமக்கு அங்கே படிக்க கிடைக்குது. மில்தி ஹேனா கிடைக்குது. व्यक्ति चाहे धनवान भी क्यों न हो, सब प्रकार की पुस्तकें खरीदना और उन पुस्तकों का सही प्रयोग करना नामुमकिन है. ஸோ இம்பாசிபிள். அதாவது व्यक्ति चाहे धनवान भी क्यों न हो. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, பணக்காரராக இருந்தாலுமே சரி எல்லா டைப் ஆஃப் புக்கையும் வாங்கி அது வந்து நம்ம எல்லாத்தையுமே அது சரியான முறையில் பயன்படுத்த முடியும். இப்போது 10 புக்கு 20 புக்கு நான் வாங்குறேன்னா 20மே என்னால் வாங்கி 20மே பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. अनेक ऐसा व्यक्ति है जो पुस्तकें खरीद नहीं पाते हैं.
இன்னொன்று, அதாவது 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க எல்லாத்தையும் வாங்குவாங்க, அவங்களால சரியாக பயன்படுத்த முடியாது. இன்னொரு பக்கம் வாங்கவே மாட்டாங்க. வியக்தி அப்படின்னா பர்சன். ஸோ சில பர்சன் வந்து ஜோ புஸ்தகே खरीद नहीं पाते, வாங்கவும் மாட்டாங்க. इन कारणों से पुस्तकालय का महत्व बढ़ता जाता है. ஸோ இந்த காரணத்தினால தான் புஸ்தகாலய லைப்ரரியோடைய ஒரு அதாவது பயன்படுத்திக்கூடிய அந்த அளவு வந்து அதிகமாகுது. ஏன்னா இப்போ லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் எப்படி, நம்ம காசு கொடுத்து புக் வாங்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு கார்டு இருந்துச்சுன்னா போதும். லைப்ரரியில் போய்ட்டு நமக்கு ஒரு கார்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய புக்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படிக்கலாம். ज्ञान राशि के भंडार पुस्तकालय में विभिन्न प्रकार के पुस्तकें, पत्रिकाएं, समाचार पत्र, कहानी, उपन्यास, नाटक, परीक्षापयोगी पुस्तकें, ஞான் சாட்சி கே ராஷி கே பண்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு, பண்டார் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டோர், ஒரு கடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவுக்கான ஒரு கடை. ஞான் ராஷி அப்படின்னா அந்த நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கூடிய அந்த புஸ்தகாலையில் நிறைய விதமான புக்ஸ் இருக்குது. பத்திரிகைகள் இருக்குது, சமாச்சார பத்திரம் நியூஸ் பேப்பர் இருக்குது, ஸ்டோரி புக் இருக்குது, நாவல் இருக்குது, ட்ராமா இருக்குது. எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான புக், அதுதான் பரீட்சாபயோகி அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு பாலோபயோகி புஸ்தகம்னா சிறுவர்கள் அவங்க படிக்கக்கூடிய புத்தகம். विज्ञान तथा इतिहास संबंधी पुस्तकें, मनोरंजन प्रदान करने वाली पुस्तकें आदि का संग्रह होता है. विज्ञान அப்படின்னா விஞ்ஞானம், சயின்ஸ், அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக. இத்திஹாஸ் ஸோ ஹிஸ்டோரிக்கல். மனோரஞ்சன் அப்படின்னா வந்து என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான புக்ஸோட கலெக்ஷன்ஸும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. अगर व्यक्ति इन्हें ध्यान से पढ़ेगा तो अपने व्यक्तित्व को विकसित पाएगा. ஸோ ஒரு பர்சன் வந்து இதை தியான் சேனா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆளுமையாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லைப்ரரியை பற்றி. அடுத்தது புஸ்தகாலய்க்கே பிரகார். ஸோ லைப்ரரியிலே வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைப்ரரி இருக்குது. सामान्य रूप से पुस्तकालय 3 प्रकार के होते हैं. ஸோ நார்மலாக வந்து புஸ்தகாலय லைப்ரரியை 3 வகையாக பிரிக்கிறாங்க. நிஜி புஸ்தகாலय, சார்வஜனிக் புஸ்தகாலय, चलते फिरते புஸ்தகாலय. ஒன்று நிஜி புஸ்தகாலயனா ப்ரைவேட் லைப்ரரி. சார்வஜனிக் புஸ்தகாலय அப்படின்னா பப்ளிக் லைப்ரரி, அதாவது எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது. चलते फिरते அப்படின்னா வந்து அதாவது चलते फिरते லைப்ரரி அப்படின்றது அது ஒரே பிளேஸில் இருக்காது, எல்லா பிளேஸ்க்கும் போகும், எல்லா பிளேஸ்க்கும் வரும். ஆக்சுவலாக ஒரு வண்டி மாதிரி, அந்த வண்டிக்குள்ளே நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கெல்லாம் பீப்புள் அதிகமாக கேதர் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த வண்டியை நிறுத்தி வைப்பாங்க. ஸோ வேணுன்றவங்களும் வந்து புக்ஸ் படிப்பாங்க. அதுதான் चलते फिरते पुस्तकालय. सो निजी पुस्तकालय एक व्यक्ति का अपना हो सकता है. ஸோ ஒருத்தவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லைப்ரரி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அது வந்து निजी पुस्तकालय. वकील, डॉक्टर, लेखक आदि अपने लिए अपने ही घर में पुस्तकालय का प्रबंध कर लेते हैं. वकील, டாக்டர், ரைட்டர், எழுத்தாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து अपने ही घर में அவங்களுடைய வீட்டிலே வந்து ஒரு மினி லைப்ரரி வச்சுருப்பாங்க. विद्यालय तथा महाविद्यालयों में अपने छात्रों के उपयोग के लिए पुस्तकालय का प्रबंध किया जाता है. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஸோ अपने छात्रों के उपयोग के लिए தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பயன்பாடுக்காக அவங்க வந்து ஒரு புஸ்தகாலय, அவங்க லைப்ரரியை வச்சுருப்பாங்க. कुछ ऐसी निजी पुस्तकालय भी है जो हर किताब के लिए एक न्यूनतम शुल्क वसूल करते हैं. ஒரு சில டைப் ஆஃப் புஸ்தகாலय இருக்குது, ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹர் கிதாப் ஒவ்வொரு புக்குக்குமே வந்து நியூன்தம்னா ஒரு குறைந்தபட்ச கட்டணம் வந்து வச்சுருப்பாங்க. நமக்கு வேணும்னா போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ப்ரைவேட் நிஜி புஸ்தகாலय. அடுத்தது சார்வஜனிக் அப்படின்றது தான் பொது நூலகம். சார்வஜனிக் புஸ்தகாலय ही सच्चे अर्थ में बहुजनहितायक होते हैं. ஸோ இது வந்து தான் பொது நலனுக்காக வேண்டி, ஸோ எல்லா மக்களுமே வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இது அப்படின்னா சார்வஜனிக் புஸ்தகாலय. विभिन्न भाषा तथा विषयों की किताबें यहाँ रखी जाती है. விபின்ன அப்படின்னாலே டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், நிறைய விஷயங்களை பற்றின புக்ஸ் எல்லாமே இங்கே வைக்கிறாங்க. पुस्तकें, पत्रिकाएं आदि के साथ पढ़ने का वातावरण भी हमें यहाँ प्राप्त होता है. புக்ஸ், அப்புறம் நிறைய நியூஸ் பேப்பரு, இது மாத்திரம் இல்லாமல் இது கூட ஆதி கே சாத்னா இது கூட பட்னே கா வாத்தாவரன், ஸோ படிக்கிறதுக்கு கூடிய ஒரு
என்விரான்மெண்ட். நீங்கள் லைப்ரரிக்கு போனீங்க அப்படின்னாலே நமக்கு படிக்கணும்னு தோணும். அது மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது போதும். நீங்கள் வந்து சார்வஜனிக்கு இந்த 3 லைன்ஸ் மட்டும் எழுதினா போதும், இது வேண்டாம். அடுத்தது चलते फिरते पुस्तकालय. आजकल चलने फिरने वाले पुस्तकालय भी प्रचलन है. ஸோ ட்ரெண்ட், பிரச்சலன் அப்படின்னா ட்ரெண்ட். இன்றைக்கெலாம் வந்து அங்கே இங்கே போயிட்டு வரக்கூடிய அந்த லைப்ரரி வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. एक गाड़ी में हज़ारों पुस्तकें व्यवस्थित ढंग से शहरों तथा कुछ गाँवों में भी लोगों तक चलती है. ஸோ ஒரு வண்டியில் एक गाड़ी में हज़ारों पुस्तकें, ஒரு 1000 புக்ஸு கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, ஆர்டராக வந்து அடிக்கிட்டு அதை சிட்டிஸ்க்கு, ஒரு சில ஊர்களுக்கு, எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ, ஸோ லோகம் தக்குனா மக்கள் இருக்க வரைக்கும் அது போகுது. वहाँ लोग अपनी इच्छा के अनुसार किताब चुन सकते हैं. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருக்க மக்கள் தங்களுக்கு எது இஷ்டமாக, இச்சா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், ஒரு சிலவங்களுக்கு இருக்கும் இல்லையா, இந்த புக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் எந்த புக்ஸ் பிடிக்குதோ அந்த புக்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ 3 டைப் இருக்குது. என்னென்னது, ஒன்று நிஜி புஸ்தகாலை, இன்னொன்று சார்வஜனிக், இன்னொன்று வந்து चलने फिरने वाले पुस्तकालय. ஸோ இதுதான் வந்து டைப்ஸு. அடுத்தது புஸ்தகம் கா மகத்துவ. ஸோ இதோடைய மகத்துவம் என்ன? புஸ்தகம் கா மகத்துவ. புஸ்தகே மனுஷிக்கு சப்சே அச்சி மித்ர பன் சக்தி ஹே. ஸோ வந்து புக்கு வந்து ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சி மித்ரனா நல்ல ஃப்ரெண்டு. புஸ்தகே மனுஷ்ய கோ விபின்ன விஷயம் மே மார்கதர்ஷக் பன் சக்தி ஹே. புஸ்தகம், ஸோ புக்ஸ் வந்து மனுஷனுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புஸ்தகே மனுஷ்ய கோ मनोरंजन ही नहीं बल्कि महान निर्देश भी प्रदान करती है. ஸோ என்டர்டெயின்மெண்ட், மனோரஞ்சனா என்டர்டெயின்மெண்ட்டாக மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு பெரிய மகான், ஒரு ரொம்ப பெரிய லெவல் வரத்துக்கு நிர்தேஷ் பி, அதாவது நிர்தேஷ் அப்படின்னா அறிவுறுத்தலும் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. मनुष्यों को अपने लक्ष्य तक पहुंचाने की शक्ति पुस्तकों में ज़रूर நிஹித் ஹே. ஸோ ஒரு மனுஷனை வந்து தன்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது, ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷக்கே அனுபவ், சக்தி ததா புத்தி புஸ்தகமே ஸ்தான் பாத்தே ஹே. ஸோ அவனுடைய அந்த அனுபவமாக இருக்கட்டும், அவனுக்குள்ளே இருக்க அந்த செல்ஃப் இது இருக்கும் இல்லையா, நம்மளால் இதை பண்ண முடியும், செய்ய முடியும், அந்த ஒரு விஷயம், அவனுடைய அந்த நாலேஜ், இது எல்லாத்தையுமே வந்து புக்கு வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. इन्हें पढ़ने से हमें जीने का सही मार्ग मालूम होता है. ஸோ இதை படிக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. அண்டு இவ்வளோ போதும், நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மகத்துவ ஒரு 4 லைன்ஸ் எழுதினா போதும். அடுத்தது புஸ்தகாலைக்கு உபயோகிதா. இதுவுமே நீங்கள் ஃபஸ்ட் இங்கே எழுதுறீங்க இல்லையா, இந்த புஸ்தகாலய ரிலேட்டடாக இதுவே நீங்கள் நோட் பண்ணி எழுதினாலும் ஓகே, இல்லை இதை எழுதினாலும் ஓகே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, पुस्तकालय की उपयोगिता व्यक्ति तथा सामान दोनों के लिए लाभदायक है. ஸோ இந்த புக்கோடைய அந்த எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு மாத்திரம் இல்லாமல் சமான் அப்படின்னா தத்தா தோனும், அதாவது ஒரு பர்சனுக்கு மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த லைஃப்பை முன்னேறத்துக்குமே வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. विभिन्न पुस्तकों को पढ़ने का मौका मिलने के साथ विभिन्न परीक्षाओं को भी परीक्षा की तैयारी भी पुस्तकालय से कर सकते हैं. ஸோ நிறைய புக்ஸை படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நிறைய एग्ज़ाम्स को நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். आजकल पुस्तकालय में इंटरनेट वैज्ञानिक साधनों का भी प्रयोग करते हैं. ஸோ இப்போல்லாம் லைப்ரரியில் இன்டர்நெட் வசதி இருக்குது, நிறைய என்னென்னலாம் இந்த இன்டர்நெட் ரிலேட்டாக எல்லா டெக்னாலஜிஸுமே வந்துருச்சு. ஸோ இதை எழுதிக்கோங்க. அடுத்தது उपसंहारலையும் நீங்கள் இதுவே நோட் பண்ணிவிட்டு, पुस्तकालय सामाजिक महत्व रखने वाली स्थान है. ஸோ இது வந்து ஒரு நம்மளுடைய சொசைட்டியை ரொம்ப மகத்துவபூர்ணமாக ரொம்ப உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து புஸ்தகாலய். அடுத்தது இந்த லாஸ்ட் 3 லைன் இருக்கு இல்லையா, இதுவுமே நீங்கள் இங்கே இந்த உபயோகித்தாலேருந்து எடுத்து இங்கே எழுதிட்டாலும் ஓகே. ஆனால் கண்டிப்பாக இந்த 4 லைன்ஸை நோட் பண்ணிவிடுங்க. புஸ்தகம் கா மகத்துவ ஜானோ புஸ்தகாலய்க்கோ மந்திர் மானோ. ஸோ புஸ்தகம் புக்ஸோடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க, லைப்ரரியை ஒரு கோவிலாக நினைங்க. ஞான் கே பண்டார் கோல்கர் ஞானி பனோ ஜகத் படாவோ. ஸோ உங்களுடைய நாலேஜ் நம்ம மைண்டில் இருக்கு இல்லையா, அந்த நாலேஜ், அந்த அறிவு கதவை திறந்து
நம்மளுடைய நாலேஜை நல்லா வளர்த்துக்கிட்டு இந்த வேர்ல்டையும் நல்லா உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லதாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ கண்டென்ட் என்னமோ கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஏதாவது ஒரு 1 or 2 பேராகிராஃபை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி பாருங்கள். இது ஜென்ரல் டாபிக் தான். ஓகே, தேங்க்யூ.